திருச்சியிலேருந்து தியாகராஜன் பேசுகிறேன். ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் காரணமாகவா இல்லை தர்மத்தின் வெற்றியால ஆனதா? அதுதான் அண்ணன் தலைப்பு கொடுத்துருக்காங்க. ராவணனுக்கு தம்பிகள் 3 பேர். ராவணன் ஃபஸ்ட்டு கும்பகர்ணன். கும்பகர்ணன் என்ன சொல்கிறாரு ராவணன்கிட்ட, அண்ணா நீங்கள் செய்தது மகா குற்றம். அடுத்து நீங்கள் ராமன் லட்சுமணன் இருவரும் இல்லாத நேரத்தில் கடத்தி கொண்டு வந்தது மகா தப்பு. பெண்களை மனசார கூட நினைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கடத்திட்டு வந்தது பாவம் செய்த செயல். நம் முன்னோர்கள் பல வழியில் முன்னாடினால இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை அவர் ராவணன் ஆவணத்தை கேட்கல. அடுத்து விபீஷணர் அது மாதிரி எல்லா அறிவுரையும் சொல்கிறார். ரொம்ப திறமை மிக்கவர், அனுபவப்பட்டவர். ஆனாலும் அவர் சொல்கிறதையும் விபீஷணர் சொல்கிறதையும் ராவணன் ஆணவத்தால் ஒரு பிரச்சனை கூட கேட்கல. நீ என்ன செய்ய முடியும், நான் என்ன கேட்குற மாதிரி அதுவும் ஓகே. அடுத்து மண்டூதிரி சொல்கிறாங்க, இது பாவமான செயல். அடுத்த மனைவியை கண்ணால் ஆசையோடு பார்க்குறதே தப்பு. நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்குது ரொம்ப தப்பு. அவங்க சீதை பிராட்டி ஒரு பெரிய வரம் பெற்றவங்க, பார்த்தாவே எரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கடத்திட்டு வந்தது ரொம்ப தப்பு, விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ராவணன் எதுவுமே கேட்கல. அடுத்து ராமனுடைய தளபதி மாதிரி அவருக்கு அங்கதன் தூது அனுப்பிச்சி விட்றாரு. ராமன் என்ன அனுப்பிச்சி விட்றாரு, தேவியை விடுக அல்லது சண்டையிட்டு வீழ்க அப்படின்ட்டு அங்கதன் போய் சொல்கிறாரு. அங்கே அவர் ராவணன் தலையில் வச்சு இந்த 10 கிரீடம் மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டாரு அங்கதன். எரிஞ்சாலும் ஆணவத்தினால ராவணன் கேட்கல. ரைட், ஓகே. ராமனும் போய் போர் புரியுறாங்க. போர் புரியும் போது ராமன் போர் புரியும் போது ரெடியாகி போயிருக்கும்போது ராவணன் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நிராயுத புனையாக நிற்கிறாரு. ராமனுக்கு அப்படி போரிடக்கூடாது, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு வர்றாரு, சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. ராமன் தன்னுடைய ஆயுதத்தில் அம்பை எய்கிறாரு. அந்த அம்பு விடுற இது எள்ளு கூட நுழைய முடியாதான், அந்த அளவுக்கு அம்பு போர்ஸ் எல்லா இடத்துலையும். மனசில் இல்லை, கனவுல கூட சீதா கிட்டே நினைக்கக்கூடாது அப்படிங்கிற இதில் இறந்துறாரு. அவருடைய மனைவி ராவணன் மனைவி ராமன்கிட்ட, என்ன ராமா நீங்கள் எல்லாருக்கையும் ஒரு அம்பு தான் விடுவீங்க, என்னுடைய வீட்டுக்காரர் ராவணன் மேலே இவ்வளவு அன்பு விட்டு செஞ்சுருக்கீங்க, அந்த அன்பு கனவுல கூட நினைக்கக்கூடாது. அதனால தான் அடுத்தவங்க மனைவியை மோகத்தால் ஒரு பிரச்சனையோட நினைக்கக்கூடாது. அந்த மோகத்தினால தான் ராவணன் அழிந்தது. ராவணனுடைய ஆணவம் அவனுடைய வாழ்க்கைக்கு விபரீதமாகிவிட்டது. ராவணின் வீழ்ச்சி ஆணவம் மட்டுமல்ல, அடுத்தவன் மனைவியை பார்த்து மோகம் கொண்டது, எதிரியை எளிதாக நினைத்தது. அடுத்தது ராமனை தம்பி யார் சொல்லையும் கேட்காதது. அதனால் ஆணவத்தில் மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் இதனால் ஆணவம் அழிந்து விட்டான். ராமன் தர்மத்தின் பக்கம் இருந்ததால் சேர்த்து விட்டார். வணக்கம்.